பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையின்படி லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 80வது வசனத்தில், அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலங்கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரங்களிலே இருந்தார். தேவஜனமே, இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய ஓட்டங்களில் அநேக நேரங்களிலே எல்லாவற்றையும் நம்ம காண்பிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். நான் யார் தெரியுமா? அப்பேற்பட்ட ஆள் தெரியுமா? என் ஞானம் தெரியுமா? என் வருமானம் தெரியுமா? இல்லைப்பா. நீ உன்னை வெளியே காண்பிக்கும் நாள் வரையில் நீ உயர்த்தப்படுவதற்கு ஒரு நேரம் உண்டு. நீயே உன்னை உயர்த்திக்கணும்னு நினைக்காத. நீயே உன் தலையை கொண்டு போய் நிற்க வைக்கணும்னு நினைக்காத. நீயா கொண்டு போய் உயர்த்தப்படணும், உன் தலை உயர்த்தி நிற்கணும்னு நீ நினைத்தனா ஒரு நாளில் நீ சடுதியாய் விழுவாய். கர்த்தரே உயர்த்தும் போது அந்த உயர்வு எப்பவுமே நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். என் வாழ்க்கையில் நான் அதை பார்த்துருக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. அவசரப்பட்டு எதையோ ஒன்று செஞ்சு உன் தலையை நீ உயர்த்திடலான்னு நீ நினச்சிடாத. வசனம் அழகாக சொல்லுகிறது, ஆவியிலே பலங்கொண்டு. அப்போது கர்த்தர் உன்னை உயர்த்துகிற வரைக்கும் நீ ஆவியிலே பலன் கொண்டுக்கிட்டே இருக்கணும். ஆவியின் நிரப்பப்படுதலையே நீ காண்பிக்கப்பட்டு கொண்டு இருக்கணும். ஆவியின் நிரப்புதலாலேயே நீ அபிஷேகப்பட்டுக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு அந்த அனுபவம் நிறைய பேருக்கு இல்லை. வர்றது வந்தால் வருது, போனால் போகுது, என் இஷ்டத்துக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், ஆச்சு பூச்சு தாட்டு தவிட்டுன்ட்டு எல்லாத்தையும் நம்ம செஞ்சிடறோம். வேண்டாங்க, வேண்டாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஆவியில் பலம் கொண்டுக்கிட்டே இரு, ஆவியில் பலம் கொண்டுக்கிட்டே இரு. இஸ்ரவேலுக்கு உன்னை காண்பிக்கிற நாள் வரையிலும், இஸ்ரவேலில் உன்னை வெளியே காட்டுற நாள் வரையிலும் கர்த்தர் சொல்கிறாரு, நீ பலம் கொண்டுக்கிட்டே இரு, பலம் கொண்டுக்கிட்டே இரு. அங்கே வசனம் அழகாக உம்மில பலன் கொள்ளுகிற மனுஷன். அப்போ அவரிலே பலன் கொள்ளுகிறதான அனுபவம். இன்றைக்கி நீங்கள் அவருக்குள்ளே பலம் கொண்டு எழும்ப ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, அவருக்குள்ளே ஆவியினால் நிரப்பப்பட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒரு நாள் வரும். ஒருவேளை அது காலங்கள் தாமதமாகலாம், ஒருவேளை நாட்கள் நீடித்து காணப்படுகிறது போல் இருக்கலாம். எங்கப்பா என் வாழ்க்கையே முடிய போது, இன்னுமா வெயிட் பண்ணணும், இன்னுமா நான் இருக்கணும். நமக்கு இருக்கும். ஆனால் நமக்கு தெரியாதுங்க. ஏற்ற நேரம் வரும்போது, காண்பிக்கிறதான ஒரு நாள் உண்டு. அந்த நாள் வரும்போது உன் தலையை கர்த்தர் உயர்த்துவார், உன் தலையை கர்த்தர் உயர்த்துவார். அன்றைக்கு எல்லாராலும் புகழப்படத்தக்கதாக, எல்லாராலும் சுற்றி இருக்கிறவர்கள் உன்னிடத்தில் வருவார்கள். நல்லா கவனிச்சு பாருங்க. யோவானுடைய வாழ்க்கையில் அவன் வனாந்தரத்தில் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான். ஜனங்கள் வனாந்தரத்திற்கு அவனை தேடி வந்தார்கள். அதான் ஆசீர்வாதம். நீ வனாந்தரத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, ஜனங்கள் உன்னை தேடி வரணும். நீ ஆவியில் பலன் கொள்ள ஆரம்பிக்கணும். ஆவியின் ஏவுதலால் நிரப்பப்பட ஆரம்பிக்கணும். ஆவியானவரால் வழி நடத்தப்படணும். அவருக்குள் பலன் கொள்ளணும். இஸ்ரவேலுக்கு உன்னை காண்பிக்கிற நாள் வரையிலும் அன்றைக்கி எல்லாரும் உன்னை தேடி வருவார்கள். உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களை தேடுவாங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை தேடுவாங்க, உங்கள் ஆஃபீஸில் உங்களை தேடுவாங்க. உங்கள் தலை நீங்கள் செய்கிற தொழிலில் நிமிர்த்தப்படும். நீங்கள் கைட்டு செய்கிற வேலைகளில் உங்கள் கைகள் அது உயர்த்தப்படும். நீங்கள் செய்கிற ஊழியங்களில் உங்களுடைய தலை நிமிர்த்தப்படும். நீங்கள் கடந்து போகிற எல்லா பாதையிலும் உங்கள் குடும்பத்தின் அனுபவங்களிலே உங்கள் தலை நிமிர்த்தப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாங்க ஜெபிக்கலாம். கண்களை மூடி. நல்ல தகப்பனே, வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆவியிலே பலன் கொண்டு இஸ்ரவேலுக்கு காண்பிக்கும் நாள் வரையில் தெய்வ சமூகத்தில் காத்திருக்க உடைய பிள்ளைகளுக்கு கிருபை தார். ஒரு நாள் வருகிறது, அந்த நாளில் எங்கள் தலைகள் உயர்த்தப்பட கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்க, உடைய ஜனங்களை ஆசீர்வதிக்க
உடைய பிள்ளைகள் ஆவியிலே பலன் கொண்டு இருக்க உதவி செய்தரல முடியாது ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, கர்த்தர் இஸ்ரவேலுக்கு உன்னை காண்பிக்கும் நாள் வரையிலும் ஆவியிலே பலன் கொள்ள உதவி செய்வார். கர்த்தருக்குள்ளே உன்னை திடப்படுத்தி உன்னை உயர்த்துவார், ஸ்திரப்படுத்துவார். God bless you. God bless you.